தலைப்பு நம்ம என்ன போட்டிருக்கீங்க? விவசாயிகளை காப்போம், திமுகவை நம்ம மாநிலத்தில் 60% பேர் விவசாயிகளாக இருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் கூட விவசாயிகளை ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி மதிச்சுதா? யாராச்சும் ஒருத்தர் மதிச்சாங்களா? ஏன் மதிக்கல? நாம ஓட்டு போட்டா தான் எல்லாரும், நம்ம ஓட்டு போட்டா தான் 150 பேர் எம்எல்ஏ ஆக முடியும். நிக்கிற ஒன்றிய வட்டம் மாவட்டம் பூரா விவசாயிகளா? ஆனா ஏன் விவசாயிகளை மதிக்கல? ஏன் மதிக்கலன்னா, முதல்வர் சொல்றாரு நாங்க 24 கட்சி கூட்டணி வச்சிருக்கிறோம், 44% வாக்கு வங்கி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 24 கட்சி கூட்டணி, 44% வாக்கு வங்கி இருக்கான். தமிழ்நாட்டில் 60% வாக்கு வங்கி விவசாயிகள் வாக்கு வங்கி. ஆனா இவங்க 44% வச்சிருக்கிற 24 கட்சி கூட்டணிக்கிறாங்க. விவசாயிகள் நாட்டில் தமிழ்நாட்டில் இருப்பதை எந்த கட்சியுமே அங்கீகரிக்கவில்லை. ஒரு கட்சி கூட அங்கீகரிக்கல. அப்படி அங்கீகரிச்சிருந்தாங்கன்னா 60% விவசாயிகள் இருக்கிறாங்க, அது 30% எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, 10% எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நாங்க விவசாயிகளுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவர்களுக்கு நீங்க 75 வருஷமா ஓட்டு போட்டு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதுல அவங்க என்ன நினைப்புக்கு வந்துட்டாங்கன்னா, நீங்க எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க, அவங்க கட்சியோட அடிமைகள், அதனால விவசாயிகள் இங்க இனிமேல் செல்லாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த அரசியல் கட்சிகளுக்கு உரிய பாடம் புகட்டணும்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, நான் திமுக, நான் அதிமுக, நான் பிஜேபி, நான் காங்கிரஸ், நான் கம்யூனிஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை முதல்ல விடணும். அதையே விட்டுலாமா? அந்த அரசியல் கட்சியோட அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி ஒரு விவசாயியாக நாம சிந்திக்க வேண்டும். விவசாயியாக நின்று யாரு நல்லது செஞ்சிருக்கா, எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க, நமக்கு எவ்வளவு வருமானத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, நம்மளுக்கு யாரு மரியாதை இருந்திருக்காங்க என்பதை பற்றி நாம சிந்திப்பதே கிடையாது. அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த அரசியல் கட்சியில என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் 60% விவசாயிகள் வாக்கு வங்கி இருக்கிறது, 180 தொகுதியில் அவை இல்லாம யாராலும் எம்எல்ஏவே ஆக முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர்கள் உணர்வார்கள். அதை செய்யலாமா? சத்தத்தையே காணோம். நன்றி. ஆக என்னைக்கு அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சுயமரியாதை மிக்க விவசாயியாக, ஒரு உழைப்பாளியாக நாம் நிற்கிறோமோ, அன்னைக்கு தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்து நினைப்பாங்க. கடந்த 5 வருஷமா நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட் எல்லாரும் பஸ்ட் போடுறாங்களா இல்லையா? போடுறாங்கல்ல. இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பஸ்ட் போட்டு போறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சா? ஏன் நடக்கல? நாம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். தமிழ்நாட்டிலேயே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய ஒரே விவசாய சங்கம் இது 50,000 பேர் கூட்டி மாநாடு போட்ட சங்கம் இது. யோசிச்சு பாருங்க. இந்த நாள் கிடைத்த மாற்றம் தான் இப்ப எல்லாரும் பச்சை துண்ட துளாவை கடைக்கு ஓடுறான் இல்லையா? நமக்கு துண்டு கிடைக்க மாட்டேங்குதுல்ல. யோசிச்சு பாருங்க. விவசாயிகள் ஒன்றுபட்டு நின்றதோட முன்னேற்றம் போட்டிருக்கிறோம். இந்த நோட்டீஸ் எடுத்து நீங்க எல்லாரும் படிச்சு பார்க்கணும். 36 காரணங்களை மிக தெளிவாக இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்கிறோம். திமுகவை நேருக்கு நேரம் கூப்பிட்டோம். ஐயா, நீங்க விவசாயிகளுக்கு இந்த 5 வருஷத்துல என்ன நன்மை செஞ்சிருக்கீங்க, ஒரு பட்டியல் வெளியிடுங்கன்னு சொன்னோம். விட்டாங்களா? சரி, எங்களுக்கு விடுக்க வேண்டாம், சட்டசபையில் ஒரு வெள்ளை அறிக்கை வைங்கன்னு சொன்ன, வச்சாங்களா? ஆனா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இப்ப தேர்தல் அறிக்கையில நாங்க 61 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மானிய திட்டங்களையும் வழங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல 61 லட்சம் விவசாயிகளுக்கு மானிய திட்டங்கள் வழங்கியிருக்காங்களா?
அரசாங்கத்தோட கணக்குப்படி தமிழ்நாட்டில் இருப்பது 80 லட்சம் விவசாயிகள். 80 லட்சம் விவசாய குடும்பம் தான்